செட்டிநாடு கோழி குழம்பு. செட்டிநாடு கோழி மசாலா. இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். சிக்கன் செட்டிநாடு என்பது தமிழ்நாட்டின் செட்டிநாடு பகுதியிலிருந்து உருவான நறுமணம் மிக்க மற்றும் காரமான கறி. இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: கோழி, இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், எலுமிச்சை சாறு, உப்பு, தனியா விதைகள், சீரகம், சோம்பு விதைகள், கருப்பு மிளகு, கிராம்பு. படி 1. கோழியை ஊறவைக்கவும். ஒரு கிண்ணத்தில் கோழி துண்டுகள், இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், எலுமிச்சை சாறு மற்றும் உப்பு சேர்க்கவும். நன்கு கலந்து குறைந்தது 30 நிமிடங்கள் ஊறவிடவும். படி 2. மசாலா பேஸ்டை தயார் செய்யவும். ஒரு வறண்ட கடாயில் தனியா, சீரகம், சோம்பு, கருப்பு மிளகு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை மற்றும் காய்ந்த சிவப்பு மிளகாய் ஆகியவற்றை மிதமான தீயில் நறுமணம் வரும் வரை லேசாக வறுக்கவும். கறிவேப்பிலை மற்றும் தேங்காய் சேர்த்து தேங்காய் லேசாக பொன்னிறமாகும் வரை 1 நிமிடம் வறுக்கவும். படி 3. வறுத்த மசாலா மற்றும் தேங்காயை ஒரு கலவையில் பிளெண்டர் மாற்றவும். தோராயமாக நறுக்கிய சின்ன வெங்காயம், இஞ்சி மற்றும் பூண்டு பற்களை சேர்க்கவும். சிறிதளவு தண்ணீர் சேர்த்து தேவைப்பட்டால் மென்மையான அல்லது சற்றே கரடுமுரடான பசை போல் அரைக்கவும். தனியாக வைக்கவும். படி 4. மசாலா குழம்பு அடிப்படையை தயார் செய்யவும். பெரிய பானை அல்லது கனமான அடிப்பாகம் கொண்ட கடாயில் நடுத்தர தீயில் எண்ணெய் ஊற்றி சூடாக்கவும். அதில் பிரியாணி இலை, நட்சத்திர சோம்பு மற்றும் சோம்பு சேர்த்து வெடிக்க விடவும். படி 5. நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாகும் வரை வதக்கவும். படி 6. நன்கு நறுக்கிய தக்காளியையும் கறிவேப்பிலையையும் சேர்க்கவும். தக்காளி மென்மையாகும் வரை மற்றும் எண்ணெய் பிரிந்து வரும் வரை சமைக்கவும். படி 7. தயார் செய்த மசாலா விழுதை பானையில் சேர்க்கவும். பச்சையான வாசனை நீங்கி எண்ணெய் மசாலாவிலிருந்து பிரியும் வரை தொடர்ந்து கிளறி 5 முதல் 7 வரை நிமிடங்கள் சமைக்கவும். படி 8. மசாலா கலந்த கோழி துண்டுகளை சட்டியில் சேர்க்கவும். மசாலாவில் கோழி நன்றாக கலக்கும் வரை நன்கு கலக்கவும். கோழி ஓரளவு வெந்து இறுகும் வரை 5 முதல் 7 வரை நிமிடங்கள் இடையிடையே கிளறி சமைக்கவும். படி 9. தண்ணீரை ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து கலவையை கொதிக்க விடவும். படி 10. தீயை குறைத்து பாத்திரத்தை மூடி 20 முதல் 25 வரை நிமிடங்கள் அல்லது கோழி நன்கு வெந்து மென்மையாகும் வரை சிம்மர் செய்யவும். ஒட்டாமல் இருக்க அவ்வப்போது கிளறவும். படி 11. கிரேவியின் பதம் சரியாய் இருக்கிறதா என்று பார்த்து தேவைப்பட்டால் மேலும் தண்ணீர் சேர்த்து சரி செய்யவும். திக்கான கிரேவி வேண்டும் என்றால் மேலும் சில நிமிடங்கள் சிறு தீயில் வேகவிடவும். படி 12. சூடாக பரிமாறவும். விருப்பப்பட்டால் மேலே புதிய கொத்தமல்லி இலைகளை தூவி அலங்கரிக்கவும். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.